அருமையான கர்த்தருக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காக தொடர் போதனையை கொடுக்கும்படியாய் தேவன் அளவற்ற கிருபைகளை பாராட்டி நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வதற்கு, தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் சரியாக சிந்திப்பதற்கு உங்களுக்கு தேவை அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் துணையோடு தான் எல்லா காரியங்களையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், சரியான நீங்கள் அடித்தளத்தை ஃபவுண்டேஷனை போட முடியும். அதே போல் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நீங்கள் பலனடைந்து சரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால்தான் இந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து உங்களுக்கு இன்றைக்கு நான் நடத்த இருக்கிறேன். விசேஷமாக பாருங்க, நம்ம சொல்றோம் படி படி என்று பிள்ளைக்கு சொன்னால் எப்படி படிப்பது என்று சொல்லணும்ல. அதனால அபிஷேகத்தினால் எப்படி நாம் நிரம்பி வழிவது என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேத வசனம் சங்கீதம் 92வது அதிகாரம் வசனம் 10, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். எப்படின்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல, பாருங்க, அதுக்கு பயங்கரமான ஒரு பலன் இருக்குது காண்டாமிருகத்தின் கொம்புக்கு. அப்படிப்பட்ட பலனை கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயால், பாருங்க, பல எண்ணெய், புது எண்ணெயில் ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினுடைய பாத்திரம், கர்த்தரை துதிக்க துதிக்க தேவன் தரக்கூடிய அந்த அபிஷேகத்தின் பாத்திரம் தாவீதின் வாழ்க்கையிலே நிரம்பி வழிகிறது. அது எண்ணெய் போல, எண்ணெயினால் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் காண்கின்ற அபிஷேகம் இருக்கிறது, காணாத உள்ளான மனிதனில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. காண்கிற அபிஷேகம் ஜனங்கள் பார்க்கும்படியாக எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணக்கூடியது காண்கிற ஒரு அபிஷேகம். பார்த்தீங்கன்னா, ஆசாரியனாக அபிஷேகம், ஆசாரியனாக பிரிப்பதற்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசியாக பிரிப்பதற்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாங்க, ராஜாக்களாக அந்த காலங்களிலே அவங்கள முடிசூட்டுவதற்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்கள் பார்க்கும்படியான ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அதே போல பார்க்க முடியாத, அது பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய இன்னர் மேல உள்ளான மனிதனிலே பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகம். புரியுங்களா? அந்த அபிஷேகம் தான் விலைமடிக்க முடியாத ஒரு பரிசுத்தமான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம நடத்தக்கூடியது, நேர்த்தியாக நம்மளை வெற்றிக்குள்ள நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகத்தில் தான் நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், பலனை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய கிருபைகளை, காருண்யங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய வழி நடத்துதலை அந்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, அன்றைக்கு தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது தாவீதுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவர் அபிஷேகம் தாவீதை பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களை உங்க வாலிப பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர், ஒரு அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் தரிசனங்களை காண வேண்டும், பலப்பட வேண்டும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், உங்கள் குடும்பத்திற்காய், தேசத்திற்காய் நீங்க பெரிய தலைவர்களாய் எழும்ப வேண்டும். அந்த வாஞ்சி இருக்கின்ற பொழுது தேவன் என்ன செய்கிறாரு, உங்களுடைய மேல, உங்க சிரசின் மேல, உங்கள் தலையின் மேல, உங்கள் உள்ளான மனிதனில் ஒரு விசேஷத்தை, அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அதற்கு உங்களுக்கு தாகம் அவசியம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சங்கீதம் 133வது 2வது வசனத்தில், அன்றைக்கு ஆரோனுடைய சிரசின் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றிய பொழுது அது எப்படியாக அவருடைய தலையின் மேல, தாடியின் மேல, சரீரத்தின் மேல வலியக்கூடியதாக இருந்தது என்று சங்கீதம் 133வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கலாம். அதே போல யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து மேலே அளவில்லாத அபிஷேகம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, ஏசாயா 61வது அதிகாரம் வசனம் 1 முதல் பார்க்கலாம். ஏன்னா அதில் பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது என்ன சொன்னார் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதென்றால் அந்த அபிஷேகம் அவர் மேல, கர்த்தருடைய ஆவியான என் தலையின் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. தலையினால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மேல அப்படிப்பட்ட விசேஷித்த அபிஷேகம் இருந்ததினாலே யோவான் 3:34 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து மேலே பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல் வந்து இறங்கின பொழுது அந்த அவர் சரீரம் முழுவதும் என்னன்னாக்கா தேவன் அவரை தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் இயேசு கிறிஸ்து மேல என பிதாவானவர் ஊற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து மேல அளவில்லாத அபிஷேகம் இருந்ததினால்தான் அவர் 12 வயதிலே அந்த வேதபாரகர் சதுசேயர் எல்லாரும் முன்பாக ஆச்சரியப்படும் விதத்திலே அவர் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணினார். அவர் பேசுவதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் மேல் அப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்ததுனால தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவள் உடனடியாக சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் என்பது ஊற்றப்படுதல் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் மேல் ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும். இயேசு கிறிஸ்து மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்தது, பவுல் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்தது. அதனால் தன்னுடைய உருமால்கள் கச்சலை போட்ட பொழுது ஜனங்கள் என்ன செய்தாங்க? சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்துக்கு மேல நீங்க உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால், அவருக்கென்று, தேசத்திற்கென்று, குடும்பத்திற்கென்று பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு அபிஷேகம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு யாக்கோபு அங்கே என்ன செய்யற பெத்தேலில் ஒரு தூணை நட்டின பொழுது அதற்கு அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமம் 31:13 நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவின் மேலே அளவு கடந்த அபிஷேகம் இருந்தது, எலிஷாவின் மேலே அளவு கடந்த அபிஷேகம் இருந்தது. அவர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக பூமியில இருந்தாங்க. ஜான் வெஸ்லி பாருங்க, மெத்தடிஸ்ட் திருச்சபையை ஸ்தாபித்தவர். அவர் என்ன செய்தார் பாருங்க, ஒரு முறை லண்டன்ல ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கின்றவர் ஒரு ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நின்றது, ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறார். ஜனங்கள் எல்லாம் அப்படியே அங்க போடக்கூடிய போர்ட்டர்ஸ் அந்த மக்கள் பேசஞ்சர்ஸ் எல்லாம் அப்படியே பாவ உணர்வடைந்து முழங்கால் படிட்டு கதறி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களாம். காரணம், ஒரு அந்த ஜான் வெஸ்லியின் மேல இருந்த அபிஷேகம் அவர் பார்வையில் இருந்தது. அந்த அபிஷேகம் ஜனங்களை தொட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அப்படியாக அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். தரிசனங்களை காண, எதிர்காலத்தில் நீங்க உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ப்ளூ பிரிண்டை நீங்க பார்க்க, அதன்படி செயல்பட உங்களுக்கு அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் இப்படி ஜீவ நீரோடைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அது ஒரு ஜீவ நதியை போல நம்முடைய உள்ளத்திலிருந்து பாய்ந்து கொண்டே இருக்கும், பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி பாய்ந்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது எப்பொழுது நீங்க உங்க உள்ளமாகிய அந்த இருதயத்தை திறந்து பரத்து நேரம் வைக்கின்ற பொழுது அந்த ஜீவ நதினாலே நீங்க நிரப்பப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பரிசுத்த ஆவி இந்த அபிஷேகம் உங்களுக்கு வருகின்ற பொழுது நீங்க என்ன செய்வீங்கன்னாக்கா, எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா நவமான பாஷைகளை பேசுவது. புரியுங்களா? பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகின்ற பொழுது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டில் இருந்தாங்க. மேல் வீட்டில் இருந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவங்க நவமான பாஷைகளை பேசினாங்க. பேசுகின்ற பொழுது அந்த அபிஷேகம் அவர் மேல ஊற்றப்பட்டதாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். மார்க் 16:17 விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. வசனம் அப்படியாக சொல்லுகிறது. மார்க் 16:17. அதனால்தான் அப்போஸ்தலர் 2:4 பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அந்த 120 பேரும் அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டிலே காத்திருந்த பொழுது ஏன்னா அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்தது. அவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டாங்க. அதுவரை பயந்து போயிருந்தாங்க, பயந்தாங்குழியாக இருந்தாங்க, பூனை போல இருந்தவர்கள் இப்பொழுது பேதுருவை பார்த்தா பாயும் புலியாக எழுந்து பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. இந்த பலன் எப்படி வந்தது? அந்நிய பாஷை பேசுவதனாலே அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது ஒரு உன்னத பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 2:11 அதை கேட்ட இவர்கள் நம்முடைய பாஷையினால தேவனுடைய மகத்துவங்களால் பேச கேட்கிறோமே என்று அங்க சொன்னாங்க. கூடி வந்தவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் பாருங்க, ஏன்னா இவட நம்முடைய அங்க அநேக
இடத்துல ஜனங்க வந்தாங்க, பல பாஷை பேசுகிறவங்க. இவங்க பேசுகிறத பார்த்து நம்முடைய பாஷையிலலாம் இவங்க பேசுகிறாங்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் யோவேல் 2:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வருகின்ற பொழுதுதான் நம்ம தரிசனத்தை காண்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். யோவேல் 2:28. ஆனால் அப்போஸ்தலர் 2:14 உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்க. அபிஷேகத்தினால் நிரப்ப ஆவியானவர் உங்களை என்ன செய்றாரு? அளவில்லாமல் நிரப்பி உங்களுக்கு தரிசனங்களை காணும்படியாய் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த அந்த ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் கொடுத்து உங்களை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க, உங்களுடைய வழியை பார்த்தீங்கன்னாக்க அந்நிய பாஷையை பேச பேச உங்கள் பாதைகளை கர்த்தர் திருப்புவார். செம்மையான பாதையில் நடக்கும்படியாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? திருப்புவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், சைக்கிள் எப்படியாக நம்ம ஸ்டேரிங் வச்சு திருப்புறோம், அது மாதிரி நீங்கள் அந்நிய பாஷையை பேச பேச கர்த்தர் உங்கள் வாழ்க்கையினுடைய அந்த ஸ்டீரிங்கை சரியாக ஆண்டவர் சரியான அவருடைய அந்த வெற்றியின் பாதைக்குள்ளாக கர்த்தர் திருப்பக்கூடியவராக இருக்கிறார். காரணம், ஆவியானவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் இல்லை. எப்பொழுது அந்நிய பாஷையில் பேசுங்க. காலையில் எழுந்து அடே கர்த்தர் ஆவியானவரின் மேல் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே போக அந்நிய பாஷையில் பேசுங்க. போகிற இடங்களில் இன்டர்வியூக்கு, படிக்கிறதுக்கு, எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இதுதாங்க மிக நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வது, தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த முக்கிய காரியம். எப்படி பெற்றுக்கொள்வது என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது தரிசனத்தை நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தொடர் போதனையாக இருப்பதனாலே தொடர்ந்து இது கேளுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென்.